ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா மார்க்கெட்டோட இந்த ஏற்ற இறக்கங்களை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஆனா இந்த குழப்பமான சூழல்ல ஒரு பைலட்டோட காக்பிட் மாதிரி உங்களுக்கு தெளிவா வழிகாட்ட ஒரு சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும்? அதை பத்தி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டோட பெரிய குழப்பத்துல நாம எங்க இருக்கோன்னே தெரியாம தொலைஞ்சு போன மாதிரி நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏகப்பட்ட டேட்டா, நொடிக்கு நொடி மாறுற விலைகள், இதெல்லாம் நம்மள அடிக்கடி திணறடிச்சிடும், சரிதானே? சொல்லப்போனா இது சரியான கருவிகளே இல்லாம ஒரு பெரிய புயலுக்கு நடுவுல விமானத்தை ஓட்டுற மாதிரி தான். எங்க போறோம், என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு விதமான நிச்சயமற்ற பதட்டமான நிலைமை. அப்போ மார்க்கெட்டோட இந்த மாதிரி கொந்தளிப்பான சூழல்ல எப்படி ஒரு தெளிவான பாதையை கண்டுபிடிக்கிறது? இந்த குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்கிறது தாங்க நம்மளோட நோக்கம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு சூப்பர் அட்வான்ஸ்டு நேவிகேஷன் சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த குழப்பத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெளிவான சிக்னல்ஸ் கொடுத்து சரியான முடிவு எடுக்க ஹெல்ப் பண்ற ஒரு சிஸ்டம். இங்க தாங்க ஒரு ட்ரேடருக்கான காக்பிட், அதாவது ஒரு லேயர்டு அனாலிட்டிக்கல் ஆர்கிடெக்சர் உள்ள வருது. மார்க்கெட்டை புரிஞ்சிக்க பல கருவிகளை ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான தெளிவான பார்வையை இது நமக்கு கொடுக்குது. இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 4 முக்கியமான லேயர்ஸ் இருக்கு. 1 ஓப்பனிங் ஸ்ட்ரக்சர், 2 பயாஸ் டேபிள், 3 ரிட்ரேஸ்மெண்ட் சிக்னல்ஸ், 4வது கிளவுட் ஃபார்மேஷன்ஸ். இது ஒவ்வொன்றுமே மார்க்கெட்டோட ஒவ்வொரு மூவியும் துல்லியமா கணிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். வாங்க இதெல்லாம் என்னன்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஸ்லைடை பாருங்க. ஒவ்வொரு அனலிட்டிக்கல் லேயரையும் ஒரு பைலட்டோட காக்பிட்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்மளோட ப்ரீ ஃப்ளைட் பிளான் மாதிரி, பயாஸ் டேபிள்ன்றது ஆட்டோ பைலட் ஸ்டேட்டஸ் மாதிரி, ரிட்ரேஸ்மெண்ட் சிக்னல்ஸ்ன்றது டர்புலன்ஸ் சென்சார்ஸ் மாதிரி, அப்புறம் கிளவுட் ஃபார்மேஷன்ஸ்ன்றது நம்ம வெதர் ரேடார் மாதிரி செயல்படுது. சரி, இப்போ இந்த 4 முக்கியமான கருவிகளும் ஒவ்வொன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது எல்லாம் சேர்ந்து எப்படி நமக்கு ஒரு தெளிவான பார்வையை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஓப்பனிங் ஸ்ட்ரக்சர். இது மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே அதோட ஃபோக்கை கரெக்டா டிஃபைன் பண்ணிடும். குறிப்பிட்ட பிரைஸ் ஜோன்ஸ் அக்செப்ட் பண்ணப்படுதா இல்ல ரிஜெக்ட் பண்ணப்படுதான்னு இது சொல்லிடும். இது ஏன் முக்கியம்னா மார்க்கெட் ஓபனிங்ல வர்ற தேவையில்லாத நாய்ஸை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை உங்களுடைய ப்ரீ ஃப்ளைட் பிளான், அதாவது விமான பயணத்துக்கு முன்னாடி போடுற திட்டம்னு நினச்சிக்கோங்க. அன்னைக்கு ட்ரேடிங் பயணத்துக்கான பாதை எது, எல்லைகள் எதுன்னு இது முன்கூடியே நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். ரெண்டாவது கருவி பயாஸ் டேபிள். இது மார்க்கெட்டோட நடத்த புல்லிஷா இருக்கா, நியூட்ரலா இருக்கா, இல்ல பேரிஷா இருக்கான்னு துல்லியமான டேட்டாவை வச்சு வகைப்படுத்துது. இது மார்க்கெட்டோட உண்மையான நிலை என்னன்னு கன்ஃபார்ம் பண்ண உதவுது. நம்ம ஷார்ட் டேர்ம் மூஸை பார்த்து ஏமாந்துடாம இருக்கு இது ரொம்ப முக்கியம். இது உங்க விமானத்தோட ஆட்டோ பைலட் ஸ்டேட்டஸ் மாதிரி. நீங்க மேல ஏறிட்டு இருக்கீங்களா, அதாவது புல்லிஷ்ல இருக்கீங்களா, இல்ல ஒரே லெவல்ல போயிட்டு இருக்கீங்களா, அதாவது நியூட்ரல்ல இருக்கீங்களா, இல்ல கீழே இறங்கிட்டு இருக்கீங்களா, அதாவது பேரிஷ்ல இருக்கீங்களான்னு இது தெளிவா காட்டிடும். இங்க பாருங்க ஒரு சூப்பர் உதாரணம். இந்த பயாஸ் டேபிள்ல -20 ஸ்கோரோட ஸ்ட்ராங் பேரிஷ் ஸ்டேட்டஸா காட்டுது. இது மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கிறதுக்கான ஒரு மிக தெளிவான அறிகுறி. மூணாவதா ரீட்ரேஸ்மெண்ட் சிக்னல்ஸ். மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போகும்போது சின்னதா ஒரு சரிவு வருதுன்னா அது வெறும் புல்பேக்கா எல்லாம் அந்த ட்ரெண்டோட தொடர்ச்சியாங்கிற வித்தியாசத்தை இது கரெக்டா அடையாளம் காட்டும். ஒரு ட்ரெண்டோட பழத்தை புரிஞ்சிக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை உங்க டர்புலன்ஸ் சென்சார்ஸ்னு சொல்லலாம். மார்க்கெட்ல வர ஒரு சரிவு சும்மா சின்ன அதிர்வா இல்ல விமானம் நிஜமாவே அதோட உயரத்தை இழந்துட்டு இருக்கான்னு இது நமக்கு சொல்லிடும். கடைசியா 4வது கருவி கிளவுட் ஃபார்மேஷன்ஸ். இது மார்க்கெட்டோட முக்கிய டைரக்ஷன் என்னன்னு ஒரு ஹை லெவல் விஷுவலா நமக்கு காட்டும். ரெட் அண்ட் கிரீன் கிளவுட்ஸ் மூலமா மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த போக்கையும் ஒரே பார்வையில புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணுது. இது உங்க வெதர் ரேடார் மாதிரி. முன்னாடி இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரே பார்வையில சிம்பிளா காட்டிடும். வானம் தெளிவா இருக்கா இல்ல புயல் வருதான்னு இது நமக்கு தெளிவா விளக்கிடும். சரி, இப்போ இந்த கருவிகளோட தியரி எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேரிஷ் நாள்ல, அதாவது கரடி போக்கான ஒரு நாள்ல எப்படி வேலை செஞ்சதுன்னு ஒரு நிஜ உதாரணத்தோட பார்க்கலாம். டிசம்பர் 24, 2025 அன்னைக்கு ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஸ்டாக்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு இங்க பார்க்கலாம். மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே ஒரு ஸ்டாக் ஏற்கனவே பேரிஷ்லயும் இன்னொரு நியூட்ரல்லையும் இருக்கு. சரி, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போமா? காலையில 9:30 மணிக்கு 2 ஸ்டாக்ஸுமே ஒரு கேப் அப்ல ஓபன் ஆச்சு. ஆனா அந்த ஹையர் லெவல்ஸ்ல நிக்க முடியல. இதுதான் முதல் வார்னிங். அடுத்து 10 மணிக்கெல்லாம் பயாஸ் நியூட்ரல்ல இருந்து பேரிஷ் பக்கம் மாற ஆரம்பிச்சிருச்சு. மதியம் 1 மணிக்கு சின்ன சின்ன புல்பேக்ஸ் எல்லாமே இது ஒரு கரடி போக்கோட தொடர்ச்சி தானே கன்ஃபார்ம் பண்ணுச்சு. கடைசியா சாயங்காலம் 3 மணிக்கு ஸ்கிரீன் முழுக்க ரெட் கிளவுட்ஸ் தான், பேரிஷ் ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டுச்சு. நாள் முடியும் போது
இந்த சார்ட்ஸ் ஒரு முழுமையான பேரிஷ் ட்ரெண்டை காட்டுது பாருங்க. இந்த சிஸ்டமோட சிக்னல்ஸ் ஆரம்பத்திலிருந்தே இந்த சரிவை தெளிவா வழிகாட்டியிருக்கு. இந்த ரெட் கிளவுட்ஸும் கீழ்நோக்கி போற பிரைஸ் மூமெண்ட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆக எப்படி ஒரு குழப்பமான நிலையிலிருந்து ஒரு தெரிவான நிலைக்கு வர்றது? இந்த சிஸ்டம் மார்க்கெட்டோட சிக்கலான நகர்வுகளை ஒரு கட்டமைக்கப்பட்ட புரிஞ்சுக்கக்கூடிய நுண்ணறிவா மாத்தி நமக்கு அந்த தெளிவை கொடுக்குது. இந்த சிஸ்டமோட முக்கியமான பாயிண்டே இதுதாங்க. இந்த சிஸ்டம் மூளை இன்ட்ராடே விலை நகர்வை கட்டமைக்கப்பட்ட விளக்கக்கூடிய நுண்ணறிவா மாத்துகிறது. அதாவது வெறும் நம்பர்ஸா இருக்கிற டேட்டாவை நாம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலா இது மாத்தி தருது. நம்மால ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு காக்பிட்டை உருவாக்க முடியும்னா நம்ம உலகத்துல இருக்கிற வேற எந்த மாதிரியான சிக்கலான விஷயங்களுக்கு இது மாதிரி ஒன்னு தேவைப்படலாம்? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு நன்றி.